வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு கேஸ் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருவதாக ஏற்பட்ட வதந்தி காரணமாக கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பரபரப்பு அடைந்து வருகின்றனர். மேலும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருப்பதாக பரப்பப்பட்டு வரும் வதந்தியால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். தங்களுக்கான சிலிண்டரை பதிவு செய்ய கேஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுவதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் கேஸ் முறைகேடாக விற்கப்படுவதாகவும் பல்வேறு மக்களுக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்ற புகார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் அதிகாரிகள் உழவர்கரை பகுதியிலுள்ள இந்திரா இண்டேன் கேஸ் ஏஜென்சியை ஆய்வு செய்து சிலிண்டர் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளித்தனர். இதேபோன்று அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்றும் பொதுமக்கள் வாட்டர் கேன்களில் கொடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். முத்தல்பேட்டை சோலைநகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 28 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டாவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் வசித்து வந்த 28 குடும்பங்களுக்கு அடுக்குமாடு குடியிருப்பில் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி முத்தல்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தாசில்தார் சிலம்பரசன், வருவாய் ஆய்வாளர் முத்துக்குமார், கிராம அலுவலர் கதிர்வேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வதற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நேற்று நள்ளிரவு வரை தீவிர ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நடைபெறும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமாகும் பொருட்டு நேற்றிரவு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எத்தனை தொகுதியை கூட்டணியில் பெறுவது, எந்தெந்த தொகுதியை கட்சிக்கு பெறுவது, வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கூட்டணி கட்சிகளுக்குள் பேச்சுவார்த்தை நடத்த கட்சியில் குழு அமைப்பது மற்றும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக நீண்ட நேரம் ஆலோசிக்கப்பட்டது. அதில் தேஜா கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் மீதமுள்ள 14 தொகுதிகள் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் பங்கேற்றுக் கொள்வது என்று உறுதி செய்த போதிலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்குள் சில தொகுதிகளில் உரசல் நிலவி வருகிறது. குறிப்பாக லாஸ்பேட்டை, ராஜ்பவன், திருபுவனை உள்ளிட்ட தொகுதிகளை இரு கட்சிகளும் கேட்பது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு எட்டப்பட உள்ளது. புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 6.41 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் தனியார் வங்கியின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வந்தார். அவரது வங்கிக் கணக்கிலிருந்து மர்ம நபர்கள் ரூபாய் 5,29,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். அர்பார்த்தபுரத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.50 லட்சம் மானியத்தில் ரூபாய் 5 லட்சம் கடன் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 97,000 அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் பாகூரை சேர்ந்தவர் 10,379, அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 5,446 என மொத்தம் 4 பேர் 6,41,825 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நரிக்குறவர் காலனியில் நள்ளிரவில் நரிக்குறவரை தாக்கிவிட்டு ஆடு திருடி 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்தவர் அர்ஜுனன். இவரது வீட்டில் கட்டி வைத்திருந்த ஆடுகளை கடந்த 7ஆம் தேதி அதிகாலை 3 பேர் அர்ஜுனனை தாக்கி ஆட்டை திருடிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரை சேர்ந்த பரத் வயது 21, வேதவன் 20 ஆகியோர் ஆடு திருடி சென்றது தெரியவந்தது. அதனை அடுத்து போலீசார் அவர்களிடமிருந்து ஆடு திருடி சென்று விற்ற 4,000 ரூபாய் மற்றும் ஆடு திருட பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். வில்லியனூர் பெரியபேட் கிராமத்தில் ரூபாய் 11 லட்சத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமாக குடிநீர் வழங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில்
பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் மூலம் ரூபாய் 11 லட்சம் செலவில் பெரியபேட் நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன், ஹரிகிருஷ்ணன், கோவிந்தசாமி, அஞ்சாப்புலி, தயாளன், கலைமணி, செல்வம், அன்புநிதி, மனோகர், பாலகிருஷ்ணன், வீரமுத்து, அபிமன்னன், பூதேஷ், கோபிநாத், சதீஷ், ராம்குமார், மோகன், விஜயகுமார், சந்தோஷ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், கோபி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் கார்த்திகேயன், முருகன், மணி, பூபாலன், சீராளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை போக பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 10 லட்சம் செலவில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சம் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா செல்லிப்பட்டு கிராமத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள NBR மகாலில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள NBR மகாலில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வானூர் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோ ஜெகதீஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். பூத்துறை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சேகர் கர்ப்பிணிகளை வாழ்த்தி சீர்வரிசை வழங்கினார். நிகழ்ச்சியினை வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் தொகுத்தளித்தார். மேலும் விழாவில் வானூர் சமுதாய சுகாதார செவிலியர் கங்காதேவி மற்றும் வானூர் சமூக நல முக்கிய சேவிகா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். விழாவிற்கு மேற்பார்வையாளர் நிலை 1 பிரேமா நன்றி உரை ஆற்றினார். மேலும் விழாவில் தொகுதி சுகாதார செவிலியர், கிராம சேவிகா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட கண்காணிப்பாளர் மாணிக்கவேல் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மஞ்சுளா, மகேஸ்வரி, ராஜேஸ்வரி, அமராவதி, காந்திமதி, மகாலட்சுமி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொறையூர்பேட் புதுநகர் பகுதிக்கு வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 19,88,667 மதிப்பீட்டிலும், 10 கண்ணு ராமநாதபுரம் ஐஸ்வர்யா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,50,036 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் புதுநகர் பகுதிக்கு வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் கோகிலாம்பாள் நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 14,50,228 மதிப்பீட்டிலும், தொண்டமனத்தம் வீரப்பா நகர், கங்கையம்மன் கோவில் தெரு மற்றும் மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணி ரூபாய் 33,59,888 மதிப்பீட்டிலும், தொண்டமனத்தம் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 18,396 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு முத்தமிழ்நகர் விரிவு முருகன் நகர் மற்றும் பவுனாம்பாள் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 22,79,488 மதிப்பீட்டிலும் என 1,23,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்ற பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பியின் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ரூபாய் 3,82,00,000 செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 3,82,00,000 மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு புதுநகர் முழுவதும் சாலை அமைக்கும் பணி, மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு முதல் மதகடிப்பட்டு ஏரிக்கரை வரை சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ஏரிக்கரை சாலை அமைக்கும் பணி மற்றும் திருப்புவனை மேம்பாலம் முதல் மதகடிப்பட்டு பாளையம் தாமரைக்குளம் வரை சாலைக்கு மேற்கே யூடிவ வடிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டு புதுநகர் கால்நடை மருத்துவமனை மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் நடந்த பூமி பூஜை விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் ஆர் பிரேமானந்த், ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடிய நபரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான சுல்தான்பேட் ரயில்வே நிலையம் அருகே புதுச்சேரி துணை சுகாதார நிலையம் உள்ளது. வழக்கம் போல் இன்று பணியை மேற்கொள்வதற்காக துணை சுகாதார நிலையம் வந்த செவிலியர்கள் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகாதார நிலையம் மற்றும் அருகிலுள்ள இடங்களில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மருத்துவமனையில் இருந்து 50,000 மதிப்புள்ள கம்ப்யூட்டர், அதன் உதிரி பாகங்கள் மற்றும் மின்சாதன பொருட்களை திருடி ஒரு பழைய இரும்பு கடைக்கு விற்பனைக்கு வந்தது தெரியவந்தது. மேலும் விற்பனை செய்ய வந்த நபரை பிடித்து விசாரணை செய்தபோது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், வயது 36 என்பதும் வேலை இல்லாததால் மருத்துவமனையை நோட்டமிட்டு கதவை உடைத்து கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடியதாகவும் தெரியவந்தது. பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருடு போன பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விமான நிலையம் அருகே கஞ்சா பணியில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஏர்போர்ட் பின்புறம் லாஸ்பேட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது பைக்கில் வந்த இளைஞரை எடுத்து விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் தமிழக பகுதியான வானூரை சேர்ந்த சந்தோஷ்குமார், வயது 22 என்பதும் திருவண்ணாமலையில் இருந்து கஞ்சா வாங்கி வந்த இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிளில் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே மர்ம நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மர்ம நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்களிடம் 200 கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தருண், வயது 20, ஆனந்தராஜ், வயது 21, வில்லியனூரைச் சேர்ந்த பாலாஜி, வயது 19, தென்னல் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், வயது 19 மற்றும் திவாகர், வயது 19 என்பது தெரியவந்தது. மேலும் பணம் சம்பாதிக்க சிறுவர்கள், இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய முயன்றதாக தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் 5 பேர் மீது கஞ்சா வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா, ரூபாய் 4,000 ரொக்கப்பணம், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.